நம்ம வந்த பஸ்ஸை வந்தோன்னே இந்த பஸ்ஸில் தான் எல்லாம் வரான்னு சொன்னால் இந்த பஸ்ஸை க்ளோஸ் பண்ண தான் நினைக்கிறாங்க வந்தவங்க எல்லாரும். பாலிடிக்ஸ் வராமல் இருக்க சினிமாவே இல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருக்குங்கிற எண்ணம் வந்து ஆடுறவங்களுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை மாதிரி பணம் கொடுத்து பார்க்குறாங்களா இல்லையாங்கிறது தான் இப்போ வந்து மிகப்பெரிய கேள்வி. சவாரி போவதற்காக இந்த மாலை நேரத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண்ணன் நன்றி. இயக்குனர் என்ன மன்னிக்கணும், என்ன ஒரு முக்கியமான வேலை இருந்தால் அதை முடிச்சுட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து நான் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த பாடலையும் இந்த ட்ரைலரையும் பார்க்குறேன். இருந்தாலும் வந்து எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் ஒரு உறுப்பினர் வந்து நீங்கள் எப்படியாவது வந்து இந்த விழாவில் கலந்துக்கணும் சார் சொன்னார். அவரோட வேண்டுகோளை ஏற்று இல்லை விருப்பத்தை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன். உண்மையிலே வந்து இந்த படம் நான் பார்க்கலனாலும் அந்த அன்னைக்கு அவர் அழைக்கும் போது கொடுத்த இன்விடேஷனில் பார்க்கும்போது உண்மையாக ஒரு புதிய சிந்தனை ஒன்று இருக்குது. யானை மேலே குதிரை சவாரி. இன்றைக்கி வந்து திரைப்படங்கள் எப்படி இருக்குன்னா, எதையாவது ஒன்று புதுசாக சிந்திக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் திரைப்படம் இருக்குது. அதில் வந்து அவர் சரியாகவே வந்து ஒரு புதிய கோணத்தில் அவர் சிந்திச்சார். டைட்டிலே வந்து யானை மேலே குதிரை சவாரி. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி மேலே நிறைய பேர் சவாரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிலையை மாற்ற இந்த யானை மேலே குதிரை சவாரி வந்து ஒரு திருப்பத்தை கொடுத்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பேசும்போது இவர் கூட சொன்னார், நம்ம தங்கம் சார் கூட, ஜாகுவார் தங்கம், அதான் வந்து திருட்டு விசிறி பார்க்காதீங்கன்னு சொல்றது ஒரு பக்கம், திரைப்படம் பார்க்க வைக்கிறது ஒரு பக்கம். இப்போ ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து திரை அரங்கங்கள் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ஸாக மாறிடுச்சு. முன்னாடி நார்மலாக நம்ம ஊரில் வந்து ஏபிசி இது மாதிரி தேட்டர்ஸ் இருக்கும். அப்போ வந்து நம்ம விருப்பப்பட்டவங்களை ஏல போகலாம், பியில் போகலாம், சியில் போகலாம். இப்போ ஏ இல்லாமல் A+++ங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து திரையரங்கங்கள் வேற ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு மாறிடுச்சு. உள்ளவே வந்து எல்லாமே கிடைக்கிற மாதிரி, படுத்துக்கிட்டே படம் பார்க்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்க்கலாம், வீட்டிலேருந்தே புக் பண்ணலாம். இது போன்ற பல வசதிகள் தரும்போது அந்த வசதிகளுக்கு உண்டான கட்டணத்தை நிச்சயமாக நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது முன்னாடியே நம்ம அரசாங்கம் வந்து ஒரு சின்ன திட்டத்தை ஆரம்பித்தாங்க. அது பல்வேறு திரைப்படத்துறை சார்ந்தவங்களால கொஞ்சம் பேர் எழுத்ததால் அந்த திட்டம் முடங்கி போச்சு. என்னென்னா, இப்போ இது போல் வந்துட்டதால் இப்போ ஏறக்குறைய இது மாதிரி வந்து ஒரு 800லேருந்து 1000 திரையரங்கம் இருக்குது. இது வந்து இது திரைப்படங்களுக்கு இது ஓகே, இது ஃபீட் பண்ணக்கூடியது. ஆனால் இப்போ இது போல படங்கள் இன்னைக்கு வந்து ஒரு 100-200 படங்கள் வருது. இதை பார்க்க விரும்புகிற ஜனங்கள் வந்து ஒரு 5 கோடியிலேருந்து 6 கோடி பேர் இருக்காங்க. ஏறக்குறைய வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வந்து ஒரு 50,000 ஊர் வந்து ஒரு 2000 பேர் 3000 பேர் வசிக்கிற ஒரு, அதாவது சிற்றூரும் இல்லாமல் நகரமும் இல்லாமல் இன்பிட்வீன் இருக்க ஊர் இருக்குது. இங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன திரையரங்கம், ஒரு 100 பேர் உட்காந்து படம் பார்க்கக்கூடிய ஒரு திரையரங்கம். அவங்க வெளியே வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே ஒரு ரெக்ரியேஷன் சென்டரு. அப்போ வந்து ஒரு 50 ரூபா டிக்கெட் இருந்தால் போதும். ஒரு ஊரில் 50 ரூபா டிக்கெட் இருந்தால் ஈவினிங், ஏன்னா முன்னாடிலாம் வந்து திண்ணையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோங்க. இது போல் இருக்க அந்த மக்களுக்கு வந்து ஊரில் ஒரு திரையரங்கம் இருக்கும், ஒரு 50 ரூபாய்க்குள்ளே வந்து டிக்கெட் படம் பார்க்க வருவாங்க. அப்போ 50,000 திரையரங்குகளில் ஒரு குறைஞ்சபட்சம் 10,000 திரையரங்குகள் வந்து இதுவாகிடும். அன்றைக்கி 50 ரூபா படம் பார்த்தா கூட வந்து இந்த என்ன கலெக்ஷனோ அது வந்து சேர்ந்துடும். அப்போது இது அந்த வேற திட்டத்தை வேற மார்க்கத்தை இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று விசிடி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதில் அழிஞ்சு போகிறத விட இல்லை வந்து இந்த அப்போ என்னன்னா, நம்மளால வந்து 1000 ரூபா கொடுத்து காஃபி வந்து சாப்பிட முடியல 5 ஸ்டார் ஹோட்டலில். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இது ரெடி பண்ணிட்டோம். என்ன, அது ஒரு 5 ரூபாயில வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஏழை மக்களுக்கு இல்லை நடுத்தர மக்களுக்கு ஒரு 5 ரூபாய் டீ குடிக்க டீயை ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இந்த டீ வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சு தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 5 ஸ்டாருக்குள்ளே போகும்போது அந்த ஏர் கண்டிஷனுக்கு அந்த சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுது, அது வந்து ஒரு 400 ரூபா ஆயிடுது. அப்போ அந்த டீயோட விலை 405 ரூபா ஆகுது. டீ அடக்கம் வந்து 5 ரூபா தான், ஆனால் அங்கே போய் சாப்பிட்றதால வந்து டீயோட விலை 405 ரூபா ஆயிடுது. அப்போ இந்த படத்தோட அடக்கம் வந்து 1 கோடி ரூபா தான் இருக்கும், இல்லை 1.5 கோடி தான் இருக்கும். இந்த படம் இல்லை, இப்போ சாதாரண வர படங்கள், இந்த படங்களுக்கு 50 ரூபா 25 ரூபா டிக்கெட் வச்சு படம் விட்டா போதும். அதை வந்து பார்க்க ஜனங்கள் இருக்காங்க. அந்த படத்துக்கு இப்போ 1 கோடி வர படத்துக்கு 1.5 கோடி கலெக்டோ இல்லை 1.25 கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னா போதும். ஆனால் இந்த படத்தையும் வந்து நம்ம இதில் வந்து மல்டிப்ளெக்ஸில் போடும்போது என்ன ஆகுது, 300 ரூபா 250 ரூபா 150 ரூபா இது மாதிரி வரும்போது இந்த படத்தை அவ்வளோ விலை கொடுத்து பார்க்கறதுக்கு மக்கள் தயாராக இல்லை.
அப்போ பார்க்க தயாராகாதவங்க ஒன்று கேபிள் டிவியில் பார்க்குறாங்க, இல்லை வந்து டிவியில் பார்க்குறாங்க. கேபிள் டிவினா கேபிள் டிவியில் வர திருட்டுத்தனமாக ஒளிபரப்ப போகிறது, இல்லை ஆட்டோமேட்டிக்காக டிவியில் வருது, இல்லை திருட்டு விசிடி தான். திருட்டு விசிடிலாம் ஒன்றும் நம்ம இப்போ நம்மளாம் சொல்லிக்க வேண்டியதான். நம்ம இனிமேல் அது விசிடி பழைய திருட்டு விசிடி இப்போ விசிடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மார்க்கம் மாறினாதான் எந்த படமாக இருந்தாலும். இப்போ ஏன்னா இது மறுபடியும் சொல்கிற மாதிரி 100 படங்களில் 90% படம் தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்பாளர்கள் அவங்க கொஞ்சம் பணம் கொண்டு வருவாங்க, படம் போடுவாங்க, அவங்க போயிடுவாங்க, அடுத்த படம் ஒரு 90 பேர் வருவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு செய்கிற தொழிலை நஷ்டமில்லாமல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது திரைப்படத்துறையும் இதில் வந்து கவனம் செலுத்தணும், அரசாங்கமும் கவனம் செலுத்தணும். ஏன்னா இப்போ அது சொல்லும்போதே அவர் சொன்னார் வந்து தங்கம் வந்து அவங்க இங்கே தான் வந்தாங்க, இவங்க இங்கே இதுலேருந்து தான் வந்தாங்க, எல்லாரும் வந்த உடனே நம்ம வந்த பஸ்ஸை வந்தோடனே இந்த பஸ்ஸில் தான் எல்லாம் வரோம்னு சொன்னால் இந்த பஸ்ஸை க்ளோஸ் பண்ண தான் நினைக்கிறாங்க வந்தவங்க எல்லாரும். இண்டஸ்ட்ரி இருந்தால் தானே இண்டஸ்ட்ரி மூலம் வந்து இங்கே நம்ம காம்படிஷன் வருது. இண்டஸ்ட்ரி எல்லாம் போயிட்டா பரவாயில்லையோன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த டாமினேஷன் இருக்கிறதால வர்றவங்க சினிமா மட்டும் இருந்தால் கூட இந்த சினிமாவுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும். சினிமாவில் வரவங்க பாலிடிக்ஸ் வந்துருவாங்க பயத்திலேயே பாலிடிக்ஸ் வராமல் இருக்க சினிமாவே இல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருக்குங்கிற எண்ணம் வந்து ஆடுறவங்களுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. அதனால சினிமாவாக இருந்தால் எல்லாருமே இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இது தேவைப்படுது. எல்லா மக்களுக்கும் ஒரு பொழுதுபோக்குறதுக்கு ஒரு நிகழ்வு தேவைப்படுது. அது சினிமா 90% மக்களால் பார்க்கப்படுது, பார்க்காம யாரும் இல்லை. ஆனால் அந்த படத்தை பணம் கொடுத்து பார்க்குறாங்களா இல்லையாங்கிறது தான் இப்போ வந்து மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான விடை இந்த இண்டஸ்ட்ரி தான் கண்டுபிடிக்கணும். அது ஏற்கனவே நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விடையை சொன்னேன். அந்த விடையை வந்து இண்டஸ்ட்ரி ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லது. மற்றபடி இந்த திரைப்படத்தில் பணிபுரிஞ்ச கருப்பையாயி நம்ம முருகன் இதோட ஏன்னா நிறைய சொன்னார் தங்கம், இவர் வந்து பேரரசு வந்து இந்த கேமராலாம் நல்லா பண்ணிக்கிறாங்க. எல்லா தொழில்நுட்ப கலைஞருக்கும் எல்லா கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்க்கை வர வேண்டும், தமிழ் திரைப்படத்துறைக்கும் ஒரு நல்ல வளமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ரஹ்மான் சாருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ரொம்ப சின்னவர் தான் அவர். நான்லாம் ஸ்கூலில் பெரிய சீனியராலாம் 80s நடிக்கும் போது அவர் ரெக்கார்டிங்லலாம் அவர் வாசித்த பீசஸ் எல்லாம் நான் பார்த்து அசந்து போயிருக்கேன். ஐ நோ ஹிம் ஃபார் அ லாங் 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 டைம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ரஹ்மானை விட பெட்டர் மியூசிஷியன்ஸ் இருந்தது இல்லையா, இனிமேல் வரப்போகிறது இல்லையா? அதெல்லாம் விடுங்க. ரஹ்மான் மாதிரி இவ்வளவு உச்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இனிமேல் வருவாராங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகம். He is a worldwide figure today. ஆனால் நான் எப்போதாவது அவருடைய பாட்டை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய், அதுவும் எனக்கு இந்த ஜோதா அக்பர்ல குவாஜா மேரே குவாஜா பாட்டை கேட்டால் நான் அழ ஆரம்பிச்சிருவேன்.